சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/9/2024 வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். துவிதியை திதி நள்ளிரவு 12:40 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று காலை 8:04 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தனகாரகனாகிய குரு பகவான் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து வலிமையான அமைப்பில் இருக்கிறார். பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே பணம் வரலைங்க, இந்த மாதம், இந்த வாரத்தில் காசு பணம் வருவதற்கான வழிமுறைகளை அடையாளம் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பம் அமைகிறதுக்கான அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. ஒரு நிலையில் காசு பணம் நிறைவாக குடும்பத்தில் இருந்தாலே அடுத்து மங்கள நிகழ்ச்சி தானங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அடுத்த வருஷம் நடத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த கல்யாணத்தை கூட இந்த வருஷமே நடத்திடலான்ற அளவிற்கு ஒரு குடும்பம் செழிப்பான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இப்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு. ஒரு ஏற்கனவே செய்து கொடுத்த பெண் குழந்தையுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது என்கின்ற அமைப்புகளில் ஒரு தீர்வுகளை எப்படி பண்ணலாம் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாமன் மைத்துனன் விஷயத்தில் கொஞ்சம் நன்றாக இல்லையே என்றிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள். குடும்பத்திலேயே உங்களுக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே ஒரு வலிமையாக நின்று ஒரு பெரியவரின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய நாள். இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருந்து வந்த அமைப்பு, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எங்கே பணம் வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல பேர் கிடைக்கும். இவரை மாதிரி உண்டா அப்படின்ட்டு உங்களை பற்றின ஒரு இமேஜ் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இவராக இப்படி செஞ்சார், இவரால் இப்படி செய்ய முடியுமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கி சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய திறமை அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவர்தான் செய்தார் என்பதை நீங்கள் நம்ப வைப்பதற்கே கண்டிப்பாக பெரும்பாடுபடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளால் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்குங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாக நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. அவர்கள் ஏதானும் ஒரு நிலையில், அப்பா, அம்மா, நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இங்கே கஷ்டப்படாமல் இருங்க என்கின்ற ஒருவருக்கு ஒருவர் நல்ல தகவல் பரிமாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவான சில விஷயங்கள் நடக்கும். மகளிர் அனைவருக்குமே வேலை செய்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோடு நல்ல பிரயாணங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆஃபீஸில் என்னை மட்டும் வெளிநாடு அனுப்பலை, என்னை மட்டும் இந்த பயணத்திற்கு அனுப்பலை, என்னை மட்டும் இங்கே அனுப்பலை, எனக்கு மட்டும் ஓர வஞ்சனை நடக்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் பயணத்திற்கான பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் தீரக்கூடிய அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய நாளாகும். பெற்றோர் கூட அனுமதிங்க. ஒரு பருவ பெண்ணை எப்படி தூர இடங்களுக்கு படிக்க அனுப்புறது, தூர இடங்களுக்கு வேலை செய்ய அனுப்புறது, இப்படி போகணும்னு ஆசைப்படுறாங்களே, நம்ம காலத்தில் இப்படிலாம் இல்லையே. இன்றைக்கு வயது பெண்ணை வைத்து கொண்டிருப்பதே மடியில் நெருப்பை கட்டினார் போல இருக்கும் பொழுது இந்த குழந்தையை மட்டும் எப்படி தனியாக நம்பி வெளியே அனுப்புறதுன்ற மாதிரியான ஒரு சிக்கல்களில் மகளுக்கும் சரியான பதில் சொல்ல முடியாமல் சமூகத்திற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு குழந்தைகள் ரொம்ப திறமையானவர்கள், அவர்கள் கட்டுப்பாடு, ஒழுக்கம் உள்ளவர்கள், அவர்களை நம்பலாம் என்கின்ற ஒரு நல்ல விதமான மதிப்பீடு கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீட்டு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்திலேயே உண்டு. வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய முதன்மை நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை போலவே இன்றைக்கு 11ஆம் இடம் மட்டுமில்லாமல் 3ஆம் இடம் 7ஆம் இடம் போன்றவைகள்லாம் இன்றைக்கு வலுத்து காணப்படுவதால் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை, அண்ணன் அக்காள் போன்றவர்களோடு இளையவர்கள் இன்றைக்கு ஒரு மாதிரியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், சொத்து பிரச்சனை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய நாள். பணம் வராமல் ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிக்கிடுச்சு, ஒரு உதவி செய்கிறதுக்காக தான் இவருக்கு பணம் கொடுத்தேன், இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி இவருக்கு கொடுத்தேன், நான் தான் அந்த கடனுக்கு சால்ஜாப் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் என்னை மதிக்கிறதே இல்லை, இவர்கிட்ட முகத்துக்கு நேரம் விரோதம் பண்ணிட்டு கேட்குறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. இந்த மாதிரி பணப்பிரச்சனையின் காரணமாக மன உளைச்சல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது நான் சொன்ன குடும்பம், பணம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய பணம் தான் இல்லை, ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு வியாபார பணம், யார் வீட்டு பணமும் நம்ம பாக்கெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உற்சாகமும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சட்டம் சார்ந்த விஷயங்கள், காவல்துறை சார்ந்த விஷயங்கள், நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக திருப்பங்கள் ஏற்படக்கூடிய திருப்பு முனையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அலுவலில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். சிம்மராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். போட்டித் தேர்வுகள், இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன், போகிறேன் வர்றேன், ரிசல்ட்டு தான் வரல, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டிலேயோ பதில் சொல்ல முடியல, கூட படித்தவங்கெல்லாம் அந்த வேலைக்கு போயிட்டாங்க, இந்த வேலைக்கு போயிட்டாங்க, அங்கே செட்டில் ஆகிட்டாங்க, இங்கே செட்டில் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தாங்க செட்டில் ஆகலை. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான அத்தனை ஆர்டர்களோ அல்லது ஏதாவது மாறுதல்களோ ஏதேனும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் இடத்துல இன்றைக்கு குரு இருப்பது என்பது வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு சுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விவசாயம் பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் எல்லாருக்குமே பணப்பயிர் விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய தென்னை மரம் போன்றவைகள், நிலக்கடலை போன்றவைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற அமைப்புகள், கிழங்குகள்னு சொல்லப்படக்கூடிய பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை பயிரிடக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் விளைபொருட்கள் நல்ல விதமாக விளையாவதற்கான, மார்க்கெட்டுக்கு போனால் மனசு நிம்மதியாக திரும்பி வரக்கூடிய நல்ல சந்தோஷம் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிக யோகமான காலகட்டங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்து இன்றைக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியிலேயே ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அருமையான, எல்லாம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய நாள்னு சும்மா ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறத விட உண்மையிலேயே இந்த காலகட்டத்தை இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒரு 10-20 நாளாகவே மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு தன்மைகள், அதை இப்படி செய்யலாமே, இதை இப்படி செய்யலாமே, அவங்கக்கிட்ட இப்படி பேசலாமே, இவங்கக்கிட்ட இப்படி நடக்கலாமே, இந்த மாதிரியான ஒரு உற்சாக துள்ளல்கள் மனதிலும் உடலிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடக்குது இல்லையா, அந்த அமைப்பு நீடிக்கக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னொரு 15-20 நாட்களுக்கே ராசிநாதன் ராசி அமைப்பிற்கு யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி போன்றவர்கள் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த வயதிற்கு என்ன தேவையோ அந்த தேவை பூர்த்தியாகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊர்லேருந்து வர தகவல்கள் நல்லாயிருக்கும், சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலான்ற எண்ணங்கள் பலிக்கும், வெளியூரில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு இணைய முடியும், குடும்பத்திற்காக என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை தெளிவாகவே செய்ய முடியும், ஒரு பணம் வரக்கூடிய சூழல்கள் நன்றாக இருக்கும், குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இயங்கும், அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய, நல்லதொரு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லலாம். நீண்ட நாள் பழகிய ஒரு நண்பர் டச்சு விட்டு போயிருந்தது மறுபடியும் வரக்கூடிய அமைப்பு. இவர் காலேஜிலேருந்தே ஃப்ரெண்டு, இவர் ஸ்கூலில் இருந்தே ஃப்ரெண்டு, அல்லது ஒரு ஊரில் வேலை செய்யும்போது நானும் அவரும் ஒன்றா வேலை செஞ்சோம், திடீர்னு அங்கேருந்துங்க அப்புறம் டச்சு விட்டு போச்சு, அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு இல்லை, என்னுடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இல்லை, இப்படியே தொடர்பு விட்டு போயிருந்ததே இன்றைக்கு பார்த்தா திடீர்னு எதிரில் வராரு, அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், இப்படி வரார். இந்த மாதிரியான ஒரு புதிய உறவுகள், ஏற்கனவே பழகிய மறந்து போன ஒரு அமைப்புகள், நட்புகள் அப்படியே மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே
வேண்டியது நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு போன்ற பங்குச்சந்தை யூக வணிகம் இணைய வழி அமைப்புகளில், அதாவது பொருளாதார அமைப்புகளில் இணையத்தின் மூலமாக சமூக ஊடகங்களின் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய யோக நாள் இன்றைக்கு. இந்த மாதம் முழுவதுமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் அது ஒரு ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தில் மனக்கலக்கம், எதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோ, வீடு போயிடுமோ வாசல் போயிடுமோ நிலம் போயிடுமோ அல்லது கடை போய்விடுமோ வியாபாரம் போய்விடுமோ தொழில் போய்விடுமோ என்பது மாதிரியான, இந்த போய்விடுமோ என்பது மாதிரியான பய அமைப்புகளோடு இருந்த விருச்சிகராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே எதுவும் உங்களை விட்டு போகாது. எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கெடுதல் பண்ணிடல, மற்றவர்களுக்கு உதவி தான் பண்ணியிருக்கிறீங்களே தவிர நன்மைகளைத்தான் செஞ்சுருக்கிறீங்களே தவிர மனதார ஒருவருக்கு நீங்கள் தெரிந்தே தீங்கிழைக்கவில்லை என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கு வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும், உறவுகள் கூட கை கொடுக்கும். வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இன்றைக்கு சிறப்புகள் நல்லா இருக்கும். ஒருவர் செஞ்ச தப்பை இன்னொருத்தர் பொறுத்து போய், சரிப்பா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் நானும் நண்பர் தானே, நீங்களும் நானும் சொந்தக்காரர் தானே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மற்றவர் பொறுத்து போய் அல்லது நீங்களே மற்றவரை பொறுத்து போய் அதன் மூலமாக சுகம் காணக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கயா கடன் ஏற்படுதுன்றது சந்தோஷமாக சொல்கிறீங்க, உண்மையிலேயே வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடனே வாங்காமல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. உண்மையிலேயே கடனில் தான் மிகப்பெரிய ஸ்தாபனங்கள்லாம் போகுது, நாடே கடன் வாங்கித்தான் பிழைக்குது என்பது தனக்குத்தானே சொல்லிக்கக்கூடிய சமாதானம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு வளர்ச்சிக்கான கடன், ஒரு நிலையில் வீட்டுக்கான ஹவுஸ் கடன் அல்லது வாகன கடன் என்பது போன்ற ஒரு நல்ல தேவைக்காக சுப கடன்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் லேசாக இருக்கும், பெரிய பாதிப்புகள் அப்படி ஒன்றும் வந்துடாது. ஒரு நிலையில் உடம்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட எதுக்கும் போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடுறது, டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற எதிரித்தன்மைகளை தூண்டிவிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால சிலருக்கு கோபதாபங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக வரும். ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பார்த்து அது சரியாக கிடைக்கலன்ற போது டக்குன்னு கொஞ்சம் கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எதிர்பாராமல் ஒரு புது எதிரியை இன்னைக்கு தூண்டிவிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நாள். கிட்டத்தட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது கடுமையான சாதகமற்ற பலன்களை சொல்கிறத நிச்சயமாக ஜோதிட விதிகளின்படி நிறுத்திவிட்டேன் என்பது தான் உண்மை. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாகவே இருக்குது. ஐயா இவ்வளவு பலன் சொல்கிறீங்க, இன்னும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு 5% 10% பேரும் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இப்போ நல்லா இருக்குங்க. பிறந்த ஜாதக அமைப்பின்படி இன்னும் 6-8 அதிபதிகளுடைய தசா அமைப்புகள் நீடித்து கொண்டிருப்பவர்கள் ஜென்மச்சனி முடிந்ததற்கு பிறகும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பழைய லெவலுக்கு என்ன வர முடியலையேன்னு கொஞ்சம் முண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுக்கு கூட நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் 9ஆம் இடம் போன்றவைகள் சுபத்துவமாக இருக்குது. ராசியும் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்குது. தொட்டது தொடங்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லதாக, மற்றவர்கள் நம்மை ஒத்து போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆசை அபிலாசைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவர் ஒன்றும் அப்படிலாம் இல்லைங்க, சரியாக இதை இப்படி தான் சொல்கிறாரு, என்ன கொஞ்சம் வேறு மாதிரியான வழிகளில் சொல்கிறாரு, உண்மையிலே அவர் உள்ளம் தங்கம் தான், வெளியில் தான் இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி மேலே சொரசொரப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உரிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இனிப்பானவர் தான் என்பதை பற்றி மகர ராசிக்காரர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல விதமாக அமைந்து 10ஆம் இடத்தை தொழில் பாவகத்தை பார்க்கக்கூடிய யோக நாள். வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் அதற்கான செயல்பாடுகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 1-2 வருஷமாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம்.
சிலருக்கு அப்படியே மனம் சற்று வெளியில் போனால் என்ன, அப்படியே கிழக்கு திசை நோக்கி ஒரு சிங்கப்பூருக்கு போனான்னு, மலேசியாவுக்கு போனான்னு, ஆஸ்திரேலியாவுக்கு போனான்னு, அங்கே போய் தொழில் வச்சான்னு, அல்லது அங்கேயே வேலைக்கு போனால் என்ன, அல்லது ஏற்கனவே கிழக்கு நாடுகளுக்கு கிழக்கு திசைகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு இனிய அறிமுகம், இனிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளிலிருந்து ஒரு 20-25 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். இளைய பருவத்தினருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். புது அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற அமைப்பில் சுகஸ்தானம் வலிமையாக இருப்பதால் எண்ணங்கள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துவிட்டது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரிய பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அனைவருக்குமே அந்தந்த இடத்திலிருந்து சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாள். குடும்பத்திலே இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும், வெளியிடங்கள்லேயே இன்றைக்கு நல்ல பேர் இருக்கும். குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச அளவில் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை சுற்றி இருக்கின்ற இடத்துல, உங்கள் ஊரில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், சர்வதேச அளவில், நாட்டு அளவில் இந்த மாதிரியாக ஒரு நற்செயல் செய்து அதன் மூலமாக புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கலைஞர்களுக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக டெக்னாலஜின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், கணிதம் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைகள், கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள், கல்வி நிலையங்கள் சம்மந்தப்பட்டவர்கள், ப்ரொஃபஸர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், வேலைக்கே நிம்மதியாக போகக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்தை இன்றைக்கு குரு பார்ப்பது என்பது தாய் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மை, சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நிலைமை என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய, எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, எல்லா குழந்தைகளுமே அம்மா அப்பா கிட்ட வளர்றதில்ல. சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்கிறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சோகங்கள்லாம் நடந்துருது. இந்த மாதிரி பிறந்ததிலிருந்து அப்பா அம்மா கிட்ட வளராமல் ஒரு மாதிரியான சோக சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் அல்லது தாத்தா பாட்டிக்கிட்ட வளரக்கூடிய குழந்தைகளுக்கான அமைப்பு எப்படி இருக்குங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையில் 4, 9ஆம் இடங்கள் சூரிய சந்திரர்கள்னு இதற்கு பதில் சொல்லிடுவேன். சூரிய சந்திரர்கள், சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. வலிமையாகனா என்னங்க, சூரியனும் சந்திரனும் அவங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறது. ஒருவேளை பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறது, பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறது. இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ச்சியை அடைவார்கள். இதைத்தான் நம்ம யோக குழந்தைன்னு சொல்கிறோம். ஒருவேளை ஒரு அமாவாசை நிலைமையில், சூரிய சந்திரர்கள் கிரகண நிலைமைகளில், சூரியனை சனி பார்த்த நிலைமையில், சந்திரன் ராகுவோடு இணைந்த சூழ்நிலையில், இதைத்தாங்க நம்முடைய மூல நூல்கள் பாலாரிஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. பாலனாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அரிஷ்டம். அப்போ அந்த பாலாரிஷ்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தந்தை தாயை பிரிதல் அல்லது தந்தை தாயை இழத்தல் போன்ற அமைப்புகள் வந்து விடுகிறது. இது ஒரு சோகமயமான சூழ்நிலை. ஆனால் அப்படி இல்லைங்க, அப்பாவும் அம்மாவும் வெளியூர்லேயே இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட குழந்தை வளருது, அவங்க ஊருக்கு ஊர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தொழில் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் வச்சுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா தாயும் தகப்பனும் பிரிந்து வாழக்கூடிய அமைப்புகளும், ராகு கேதுக்களோடு சுபத்தன்மையோடு இந்த சூரிய சந்திரர்கள் ஏதாவது ஒரு ஒப்புநோக்கு அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது சூரிய சந்திரர்கள் பங்கப்பட்டிருப்பார்கள், சிறிது சேதப்பட்டிருப்பார்கள். ராகு திசை நடக்கக்கூடிய, ராகு திசை பொதுவாக நடந்தாலே அந்த குழந்தை நடக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள், அந்த குழந்தை ஹாஸ்டலில் படிக்கும் அல்லது அந்த குழந்தை வயதிற்கேற்றார் போல தூர இடங்களில் இருக்கும். அப்போ ராகு திசையோ கேது திசையோ சுபத்தன்மையோடு கூடிய 4, 9ஆம் பாவகங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளோடு கூடியிருக்கின்ற தன்மைகளில் தாய் தந்தையை பிரிந்து தாத்தா பாட்டியோடைய அரவணைப்பில், உண்மையை சொல்லப்போனால் அந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட மேலானவங்க. தாய் தந்தை கிட்ட வளர்ந்திருந்தால் கூட அந்த அளவுக்கு செல்லமாக, அந்த அளவுக்கு ஒழுக்கமாக, அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக
வளர்ந்திருக்க முடியாது. ஏன்னா தாத்தா பாட்டி என்பது தாய் தந்தையை விட உயரிய ஒரு உறவு அப்படிங்கிறதான் நான் உண்மையை சொல்லுவேன், அனுபவித்தவன் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில். இந்த மாதிரியான குழந்தைகள் ராகு கேதுக்கள் 4ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு சுபத்தன்மையோடு, அதாவது குரு சுக்கிர தொடர்புகளோடு ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது, ராகு திசை கேது திசை போன்ற அமைப்புகளோடு பிறந்த குழந்தைகள் இது மாதிரியாக தாய் தந்தையர் இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் வசமாக தாத்தா பாட்டியுடன் இணைந்து வாழக்கூடிய, அவர்களால் வளர்க்கப்படக்கூடிய சூழல்ல அமைஞ்சிருக்குது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.